வெல்கம் டு ஜோதிமா சமையல். நம்ம இப்போ செய்ய போகிறது கோவக்காய் தொக்கு. அதுக்கு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கோவக்காயை இப்படி கட் பண்ணணும். கட் பண்ணி இது 3 பீஸாக போடணும். கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் 1, 3 தக்காளி, 1 பச்சை மிளகாய், ஜீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், 2 கிராம்பு, பூண்டு, இஞ்சி, சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிட்டு நம்ம தாளிச்சு விடலாம். எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ அதை காயிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ அந்த நறுக்கி வச்சோம் இல்லையா, அந்த இதை போட்டுக்கலாம். அப்படியே இதுலேயே வந்துடும். கோவக்காயில் ஏற்கனவே தண்ணி இருக்கு. அதில் தண்ணி ஊற்ற தேவையில்லை. அப்படியே நல்லா கிண்டி விட்டு வேக வச்சு இதுலேயே நல்லா வெந்துடும். A few moments later. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ கலரி விடணும். நம்ம தண்ணியே ஊற்றல, இருந்தாலும் பாருங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கு. இதெல்லாம் நல்லா சுண்டி கிரேவியாக வரும். நல்லா சுவையாக இருக்கும் அந்த கிரேவி. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி.
கொஞ்சம் கலரி விட்டாச்சு. திரும்பி ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டுடலாம். A few moments later. இதே கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே கொஞ்சம் மூடி போட்டு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா தொக்கு மாதிரி வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு திரும்பியும் கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு கோவக்காயெல்லாம் கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதனால நம்ம மூடி வச்சோம், அடி பிடிக்காது. இப்போ கொஞ்சம் சுண்டி வருது இல்லையா, கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் மூடி வச்சிடும். A few moments later. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்துருக்கு நம்ம கிரேவி, நம்ம தொக்கு. பாருங்க, நல்லா வந்துருக்கு, நல்லா வெந்துருச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூடி மூடி திறந்து கிளறி விட்டு இப்படியே வேக வைக்கணும். தொக்கு நல்லா வெந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, கரண்டி வச்சு இப்படி குத்தி பார்த்தாலே அப்படியே 2 அப்படி போயிடும். கரண்டி வச்சு இப்படி குத்தி பார்க்கணும். இப்படி குத்தி பார்த்தா 2 துண்டாக போயிடும். வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இது கிரேவி வெந்துருச்சு, சாப்பிட தயாராகிடுச்சு. இந்த சாதத்துக்கூடையும் போட்டு சாப்பிட்லாம். டிஃபன் கூட, பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையான கிரேவி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். காய்கறியே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.